என் தங்கப்பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இந்த செவ்வாய்க்கிழமையில் உனக்கான நல்ல செய்தி கொண்டு உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பு என் பிள்ளை, உன்னை தேடி உன் தாயானவள் என் மூலமாக உனக்கு வந்திருக்கிறது. இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. உனக்காக உன் அம்மா தேடி வந்து ஒரு அதிர்ஷ்ட வாக்கினை உனக்கென்று கொடுக்கும் பொழுது அதனை நீ பெறாமல் செல்ல முடியுமா? இல்லை, நான் தான் அதற்கு ஒப்புதல் கொடுத்து விடுவேனா? உனக்கான நேரமும் உனக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் உன் தாயானவள் என் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. காலம் கடந்து விடுவதற்குள் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக ஒருவரோடு நீ நட்பாக இருப்பது பல சமயங்களில் உன்னுடைய அவமரியாதைக்கு வழிவகுத்து விடும் என்பதனை மறந்து விடாதே. சில நேரங்களில் அது ஆணவமாக அல்ல, அது உன்னுடைய சுயமரியாதை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி வரையிலும் உன்னோடு இருப்பது நீ மட்டும்தான் என்பதனை மறக்காதே. சில விஷயங்கள் முடிகின்றன, சில மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். ஆனாலும் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் ஒரு கனவோடு தான் தொடங்குகிறது என்பதனை எப்பொழுதும் மறக்காது. உன்னுடைய கனவுகள் தான் இந்த வாழ்க்கையை உனக்கு வழிநடத்தி செல்கிறது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தாண்டி சில மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விடைபெறுவது உன்னுடைய வளர்ச்சிக்கு நல்லது என்பதனையும் நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உள்ளம் என்ன சொல்கிறதோ அதை கேள். மற்றவர்களின் கருத்துக்களை அல்ல, போலியான வாக்குறுதிகளை விட தெளிவாக மறுக்கப்படுவதுதான் மேல். அதாவது, இதை செய்கிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் விட்டு விடுவதை விட அதனை நீ மறுத்து விடுவது, ஆரம்பத்திலேயே உன்னால் முடியாது என்று சொல்லிவிடுவது நல்லது என்பதனை மறக்காதே. சில நேரம் நீ வெற்றி பெறுவாய், சில நேரம் அந்த விஷயத்திலிருந்து நீ பலவற்றை கற்றுக்கொள்வாய். உனக்கு கிடைக்கும் மரியாதை கவனத்தை விடவும் சுவையானது என்பதனை மறக்காது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி எல்லாவற்றிற்கும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நீ தூய்மையோடும் வலிமையோடும் இருந்தால் தனி ஒருவரான நீ இந்த முழு உலகத்திற்கும் சமமான ஒருவர் என்பதனை மறக்காதே. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே உன்னால் சரியாக வழிநடத்த முடியும். எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியென முன்னிறுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதையுமே என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் நின்று என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கு நிறைவாக எடுத்து தரும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. யார் இருக்கிறார்கள், யார் இல்லாமல் போகிறார்கள் என்பது எல்லாம் வேறு. யார் உன்னை விட்டு விலகிச் சென்றாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த இடத்தில் நீ நின்று சாதிக்க பிறந்திருக்கிறாய் என்பதனையும் நீ ஒருபோதும் மறுக்கக்கூடாது, மறக்கவும் கூடாது. என் தங்கமே, எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதும், எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து இதிலிருந்து உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறது என்பதனையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னென்ன பாடங்கள் உனக்கு எதையெல்லாம் தந்தது என்பதனை ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார். எல்லோரிடமும் திறமை இருக்கிறது,
ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் வெற்றியினுடைய ரகசியம் ஒளிந்து கிடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பொய்கள் அழகாகத்தான் தெரியும், போலிகள் நிரந்தரமானதாக தெரியும். நீயாக தெளிவடையாத வரைக்கும் எதையுமே இங்கு மாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் மாறாத வரைக்கும் நீ ஏமாற்றப்பட்டு கொண்டேதான் இருப்பாய் என்பதனையும் மறந்து விடாதே. எல்லா நிலைகளும் உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து, மனம் பதறி, மனம் வேதனைப்பட்டு, மனம் கலக்கம் கொண்டு எதற்கெடுத்தாலும் புலம்பி தவிப்பதை எல்லாம் நிறுத்திவிடு. இனி உனக்காக எல்லா இடங்களிலும் நீ விரும்பிய ஆச்சரியங்கள் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும். இது இந்த பொழுது, இந்த பிரதோஷத்தினுடைய செவ்வாய்க்கிழமையினுடைய பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியத்தை உனக்கென நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையோ நினைத்து என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு தவித்தது எல்லாமும் போதும். இனி உன்னை தேடி வந்து நான் உனக்கு சொல்லும் இந்த மாற்றங்களை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள். இந்த தாயானவள் என்னுடைய அன்பை பெறுவதற்கு நீ ஒவ்வொரு முறையும் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? வாழ பிடிக்கவில்லை என்று சொல்கின்ற பிள்ளைகள் எல்லாம் இங்கு சில மனிதர்களினுடைய வாழ்க்கையை சற்று என்னவென்று கவனிக்க வேண்டும். கால்கள் நடக்க முடியாமல் கைகளால் நடந்து செல்கின்ற பிள்ளைகள், கைகள் இல்லாமல் உணவருந்த சிரமப்படுகின்ற குழந்தைகள், ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையோடு போராடி கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த போராட்டங்களை எல்லாம் தாண்டியவர்கள் எதையாவது அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எல்லாம் இருந்தும் எல்லாவற்றிற்குமான தேவைகளும் புரிதல்களும் கிடைப்பதற்குரிய சூழ்நிலைகளும் இருந்தும் அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று சொல்லி நினைக்கின்ற இந்த பிள்ளைகள் இதையெல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எல்லா நேரமும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களும் பல புரிதல்களும் எப்பொழுதும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, போலியானவர்களை உனக்கு கண்டுபிடிக்க வேண்டுமா? அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை நான் உனக்கு சொல்கின்றேன், சற்று என்னவென்று கேள். எப்பொழுதும் உன்னிடத்தில் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, ஏன் எதற்கெடுத்தாலும் அதிகபட்சமாக நீ உணர்ச்சி வசப்படுகிறாய் என்று சொல்வார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எப்பொழுதும் தன் தவறை தான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். பழி உன்மேல் சுமத்துவது, அவர்கள் மீது இருக்கின்ற தவறை ஒத்துக்கொள்ளாமல் அவர்கள் அந்த தவறை உன் மீது சுமத்துவார்கள். அதற்குத்தான் அது அர்த்தமாகும். அதுபோல நீ என்னை நம்பலாம் என்று சொல்வார்கள். நம்பிக்கை என்பது செயலில் காட்ட வேண்டிய விஷயமே தவிர ஒருபோதும் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டிய விஷயம் அல்ல. அதனால் என்னை நம்பலாம் என்று சொல்லக்கூடியவரிடம் எப்பொழுதுமே சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். நான் உன்னிடம் பொய் சொல்ல மாட்டேன். நீ கேட்காமலேயே ஒருவர் உன்னிடத்தில் வந்து அப்படி சொன்னால் அந்த இடத்திலேயே நீ உஷாராகிவிட வேண்டும். அந்த இடத்தில் நீ அதனை என்னவென்று நிச்சயமாக கவனிக்க வேண்டும். நான் எல்லாம் நடிக்கவே மாட்டேன், எனக்கெல்லாம் நடிக்கவே தெரியாது என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் எப்பொழுதுமே
அவர்களை சுற்றி ஒரு குழப்பமான பிரச்சனை ஓடிக்கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதுமே அவர்களை சுற்றி ஒரு விதமான விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்த நான் மாட்டேன் என்று சொல்லியே அடுத்தவர்களை காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அடுத்தவர்களை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இதையெல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை, இந்த வாழ்க்கைக்கென்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அதை கேவலமாக நினைத்து அலட்சியம் செய்கிறார்கள். உண்மையான அன்பை தொலைத்துவிட்டு அதன் அருமை புரியும் போது அவர்கள் நம்மிடம் இல்லையே என்று கதறி அழுகிறார்கள். அவமானப்படுத்தப்பட்ட அன்பிற்கு ஆறுதல் சொல்வதில் என்ன பயன் இருக்கப் போகிறது? அவமானத்தை பெற்றுவிட்ட பிறகு மீண்டும் அதிலிருந்து எதையுமே நாம் கொடுக்கவோ பெறவோ முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவான புரிதலை எப்பொழுதுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நாம் ஒரு நொடி பொழுதிலும் மறக்கக்கூடாது. என்னாலும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே நடத்தி தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே நாமாக இருந்து நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதன் மீது எப்பொழுதுமே நாம் முழுமையான மனத்தெளிவோடு எப்பொழுதும் சந்தோஷமான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, என்னாலும் நான் வரக்கூடிய இந்த தருணங்களை எல்லாம் உனக்கு நான் சரியாகவே சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்தி தருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் என் பிள்ளை, எதற்காகவும் மனம் வருந்தி நிற்காதே. இனிமேலும் என் பிள்ளை, எதற்காகவும் மனம் வேதனைப்பட்டு தவிக்காதே. என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி எதையோ கடந்து நான் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை உணர்ந்து அடுத்தது இனி உனக்கு நடக்கும் மாற்றங்களில் இந்த வராகி உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உடனிருந்து உன்னை நான் வழி நடத்துவேன் என்பதனை நீ நிச்சயமாக என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவிக்காதே. என் குழந்தையே, சரியென்று நான் சொல்லும் இந்த நேரங்களை எப்பொழுதும் உனக்காக அத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? இனி நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த இடத்திலும் துன்பங்களும் வேதனைகளும் வந்திருந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறக்கும். எல்லாவற்றிலும் நீ ஆசைப்படுவது உனக்கு நிறைவாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிய காலங்கள் எல்லாமும் முடியட்டும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவாகவே உணர்த்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவன்போடும் உள்ளன்போடும் இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. எப்பொழுதுமே நம்மை சுற்றி யாருமே இல்லை என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக தெய்வம் இருக்கிறது என்று. அப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை காக்க நம் தெய்வம் வருகிறது என்று. எப்பேற்பட்ட விஷயங்களையும் நமக்கென கொண்டு வந்து சேர்க்க நம் தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதுகளும் உன்னை எப்பொழுதுமே சரியென்று மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதாக எப்பொழுதும் நடத்தும். தெய்வத்தின் அருளை பெற்ற உன்னை விதி
எந்த வேகத்தில் அழைத்துச் சென்றாலும் அதை நீ வெல்வாய். எந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டாலும் அவை எதுவும் உன்னிடம் எடுபடாது. இவை எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ சரியாக தரமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி என்னவானாலும் சரி, ஏதுவானாலும் சரி, உனக்கான நேரங்கள் உன் வசமாக்கப்படுவதை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். நீ எல்லா விஷயங்களிலும் தெளிவான அன்போடு உனக்கானவற்றை நீ முழு மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டால் அது போதும். இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு வாய்க்கும்படி, இந்த வாழ்க்கையும் உனக்கு உச்சகட்ட அன்பை கொடுக்கும்படி, அத்தனை விஷயங்களும் உனக்கு வெற்றியை உருவாக்கி தரும் என்பதனை மறந்து விடாது. அத்தனை விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாது. இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லித் தருகிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக முழு மனத்தெளிவோடும் முழு உள்ளன்போடும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டாலே அது போதும். சந்தோஷத்தை நீ உணர்ந்திடத்தான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். கஷ்டமோ துன்பமோ வேதனையோ எதுவென்றாலும் சரி, இதிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவன்போடு நடக்கும் என்பதனை நீ எந்த இடத்திலும் முழுமையாக உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் நிச்சயமாக இனி உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை மனநிறைவோடு இந்த வாழ்க்கை முழு தெளிவோடு பெற்றிடும் என்பதனை நீ மறந்து விடாது. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கலங்கி நின்று கொண்டிருக்காமல் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பத்தான் வேண்டுமல்லவா? எதுவென்றாலும் சரி, இவை எல்லாமுமே உனக்கு விரும்பிய மகிழ்ச்சியை நிச்சயமாக எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நம்பு. நீ விரும்பிய வெற்றியை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நீ ஆசைப்பட்டது எல்லாமும் ஆசைப்பட்டது போல உனக்கு நிச்சயமாக உன்னுடைய விருப்பம் போல கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. அடுத்தவர்களினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உருவாக்கிவிடக்கூடாது. எந்த ஒரு துன்பத்தையும் உனக்கு இந்த வாழ்க்கை தந்துவிடக்கூடாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதுவென்றாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு உச்சகட்ட அன்பை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. என் பிள்ளையே, சில சமயங்களில் சில விஷயங்கள் நடக்காமல் இருப்பதுதான் நல்லது. அது நடக்காமல் போனதை நினைத்து ஒருபோதும் நீ வருத்தப்படாது. எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உனக்கான மாற்றங்களை கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உள்ளன்போடும் மனத்தெளிவோடும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை நமக்கென சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சரியாக நம் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நமக்கான முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் அதை எதிர்கொள்கின்ற தைரியமும் நமக்கு பிறக்கும். அதை எப்படி எதிர்கொண்டு நாம் வாழப்போகிறோம் என்ற உணர்வுகளும் நமக்குள் பிறக்கும். எல்லா விஷயங்களையும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற எண்ணமும் உணர்வுகளும் உனக்குள் நிச்சயமாக பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லையற்ற சந்தோஷத்தை நீ நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னை தேடி வருவதை விட வேறென்ன சந்தோஷம் உனக்கு தேவைப்படுகின்றது?
நான் இருப்பதை விட இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன மகிழ்ச்சி தேவைப்படுகின்றது? இனி எல்லாமுமாக உன்னை தொடரும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ கவனமாக எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். நிச்சயமான வெற்றிக்கு உன்னை நான் அழைத்துச் செல்வேன். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த தாயின் ஆசிகள் எப்பொழுதும் உண்டு.